ஓரளவுக்கு வாழ்க்கையில் டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ தான் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 4 மாதமாகவே கிடைக்குது. ஏன்னா குரு 12 போய் விரயங்களாகவே போன வருஷம் 2024 மே மாதத்திலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த அமைப்பு இப்போ மாறி விரயங்கள் குறைந்து இப்போ அவரு என்ன செய்யலாம், அந்த ஜாதகர் எப்படி ஜெயிச்சு எப்படி வந்து செய்து நம்ம வந்து முன்னுக்கு வர முடியுங்கிறதுல வந்து கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வாங்குறது, வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள் சேகரிச்சுக்கிறது, அதாவது நம்ம அமைச்சிக்கிறது, அதே சமயத்தில் தாயாருக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் வாங்குறது, வசதிப்படுத்திக்கிறது, அதே சமயத்தில் தொழில் வேலையில் அடுத்த லெவல் போகிறது, இது மாதிரி சில உத்தியோக உயர்வுகளும் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் குரோத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மிதுன ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் வருகிறது. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது அந்த 3ஆம் இடத்து சிம்மத்தை அவர் வலுப்படுத்தி அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரருக்கு உண்டு. ஸோ கடந்த 3-4 மாதமாகவே வேலை தொழிலில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை மிதுன ராசிக்காரருக்கு அது சனி கொடுத்தது. பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு 10ஆம் இடத்துலேயே ராஜயோகாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் வந்து ஒரு புதுமையும் புரட்சியும் செய்து அதில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில் படிநிலையில் அந்த தொழில் வேலை படிநிலையில் போகக்கூடிய அமைப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படுவதாக இருக்கட்டும், சமயோஜிய புக்தியுடன் முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும், வேண்டாததை கழித்து வேண்டுகிறதை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும்,